என்ன செய்யல, அக்கிரமங்களை நோயை குணமாக்குன்னு கேட்பாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அடிஷனலாக நான் அக்கிரமங்களை மன்னிக்கிறேன், அப்புறம் நோய்களை நான் குணமாக்குகிறேன். அல்லேலூயா. கல்வாரி சிலுவையில் இயேசுவானவர் அவர் அங்கே போனதனுடைய நோக்கம் என்னன்னா, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அடிக்கப்பட்டார், நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். அடிக்கப்பட்டார். சொல்லுங்க, அடிக்கப்பட்டார். வாய் திறந்து சொல்லணும். அடிக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். நொறுக்கப்பட்டார். யாருக்காக? ஏன் அக்கிரமத்திற்காக. ஏன் அக்கிரமத்துக்காக. அவர் நொறுக்கப்படலைன்னா உன் அக்கிரமம் இன்னும் நிற்கும். இந்த அக்கிரமம் ஆளை கொல்லாம விடாது. அக்கிரமம், சொல்லுங்க, அக்கிரமம் பண்ணினா அது ஆளை கொல்லாம விடாது. அல்லேலூயா. அதனால தான் இயேசு முதலாவது நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அடிக்கப்பட்டார். அல்லேலூயா. நீ அக்கிரமம் செஞ்சுக்கிட்டே போ. என்னது? அக்கிரமத்தை தொடர்ந்து செய்யி. எவ்வளோ நாளும் அக்கிரமம் பண்ணு. அக்கிரமம் நல்லதா? சத்தம் இல்லை. அக்கிரமம் நல்லதா? இல்லை, இல்லைதான். ஆனாலும் ஒரு நேரம் அப்படி ஆயிடுது. அல்லேலூயா. ஆனால் தேவன், அவருடைய மனம் எப்பயுமே மாறாது. அவருடைய இருதயத்தில் அன்பு பொங்கி 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 வழிந்து கொண்டே இருக்கிறது. அவர் மனுஷனை பார்த்தாருன்னு வைங்களேன், ஒரு மனுஷனை அப்படி பார்க்குறாருன்னா அவங்க குறை என்ன, குற்றம் என்னன்னு அவர் கண்ணுக்கு தெரியவே தெரியாது. அவர் மனசில் ஒரு எண்ணம் வச்சிருக்கிறாரு, நான் இஸ்ரவேலிலே குற்றம் காண்கிறது இல்லை. இல்லை, நான் குற்றம் பார்க்குற ஆள் இல்லை. அல்லேலூயா. அவர் குற்றம் பார்க்கிறவர் இல்லை, ஆனா குற்றங்களை மன்னிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. எதுக்காக குற்றங்களை மன்னிக்கிறாருன்னா, நம்முடைய அக்கிரமங்களை ஏன் மன்னிக்கிறாருன்னா, உன்னை குணமாக்கணும், உன் நோய்களை குணமாக்கணும். நான் சொல்றேன், அக்கிரமத்துக்கும் நோய்க்கும் சம்பந்தம் இருக்கு. எதுக்கு சம்பந்தம் இருக்கு? அக்கிரமத்துக்கும் பொல்லாப்புக்கும் நோய்க்கும் சம்பந்தம் இருக்கு. சம்பந்தம் உண்டு. சொல்லுங்களேன், சம்பந்தம் உண்டு. அக்கிரமம் செஞ்சா ஏதாவது ஒரு நோய் வரலாம். அல்லேலூயா. ஆமா. அப்ப இந்த அக்கிரமங்களை மன்னிக்கிறவர் எப்பொழுதும் மன்னிக்கிறாரா, இல்லை எப்பயாச்சும் மன்னிக்கிறாரா? எப்பொழுதுமே. நீ எந்த விதமான நோய்க்குள்ளேயும் போகவே கூடாது, நீ வருத்தப்படவே கூடாது. அல்லேலூயா.